வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே, வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நாம் நடக்கக்கூடிய இடம் தங்கமயமாக இருக்கும். நாம் தங்கும் ஸ்தலம் தேவனின் இல்லம். அங்கே நம்ம போன உடனே எப்படி இருப்போமா? தூதர்கள் போல. ஹல்லேலூயா. தூதர்கள் போல அவரை நாம் என்ன பண்ணுவோமா? அவரை தரிசித்துக் கொண்டு தொழுது கொண்டே இருப்போம். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். தூதர்கள் போல அவர் அருகினிலே, தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன், என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே, வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன்.